சன் டிவி வந்து ஒரு பயங்கரமான ஸ்ட்ராட்டஜியை வந்து பண்ணியிருக்காங்க. சன் டிவி என்ன பண்ணாங்களோ, அதே மாரி லைக்கா நிறுவனம் வந்து விடாமுயற்சி திரைப்படத்துக்காக இவ்வளவு மெனக்கெட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கும்போதே வந்து, விடாமுயற்சி திரைப்படம் மீது வந்து எதிர்பார்ப்பு இப்போ பல மடங்கு வந்து அதிகரித்து விட்டது. இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். அதாவது வந்து சன் டிவி வந்து ஜெயிலர் 2வது பாகத்தோட ப்ரோமோவை அஃபிஷியலாக வந்து சோஷியல் மீடியாவில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி திரையரங்குகளில் ரிலீஸ் பண்ணி அதை வந்து செமையாக வந்து செலிப்ரேட் வந்து பண்ணாங்க. அதே மாதிரி தான் விடாமுயற்சி திரைப்படத்தோட ட்ரைலரை கரெக்டாக மதகஜராஜா திரைப்படத்தோட இன்டர்வல் சீனில் வந்து இன்டர்வல் டைமில் வந்து அஃபிஷியலாக வந்து டெலிகாஸ்ட் வந்து பண்ணியிருக்காங்க எல்லா திரையரங்குகளையும். அது வந்து ஒரு பயங்கரமாக வந்து கொண்டாடி கொண்டு வருகிறார்கள். இந்த ஒரு ட்ரைலருக்கான சென்சார் சர்டிஃபிகேட் வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி, அதாவது வந்து நியூ இயர் அப்பயே வந்து அதுக்கு முன்னாடியே வாங்கி வச்சுருக்காங்க. நியூ இயர் அன்னைக்கு வந்து இது வந்து லீக்கும் ஆகியிருந்தது. பல திரையரங்குகள் வந்து ரசிகர்கள் இந்த ஒரு விஷயத்தை வந்து கொண்டாடி கொண்டு வருகிறார்கள். இந்த ஒரு ட்ரைலரை பார்த்து கொண்டாடி கொண்டு வருகிறார்கள். ஸோ நீங்கள் வந்து இந்த ஒரு ட்ரைலரை வந்து சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்களா, இல்லை வந்து ஏதாவது பக்கத்தில் இருக்க திரையரங்குகளில் பார்த்தீங்களா அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த மாதிரி எல்லா நியூஸும் தெரிஞ்சுக்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்